திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அறிவொளி சபையில நம்ம திருவதிகை மணவாசகம் கடந்தார் அருளி செய்த உண்மை விளக்கத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம். இதுல திருக்கூத்தோட தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அத ஒரு வார்த்தையிலயோ ஒரு பாடல்ல விளக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படிங்கறத நம்ம ஒவ்வொரு ஆன்மாவை பொறுத்து அது அது எப்படியெல்லாம் இறைவன் ஒரே செயலாக இருந்தாலும் அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் எப்படி மாறுபடுது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் அது எப்படி ஆஹ் உணரப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அவர் நமசிவய அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த திரு 5 எழுத்தையே மேனியாக கொண்டுதான் ஆடிக்கொண்டிருக்கிறார். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த நமசிவாய அப்படிங்கிற அந்த உள்ளார இருக்கக்கூடிய அந்த 5 எழுத்துக்களுடைய வெளிப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓங்காரத்தை ஒத்து இருக்கும். ஓங்காரம் அப்படிங்கறத இந்த ஸ்வரூபமாக இருக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அப்புறம் நம்ம அது முதல்ல நம்ம இறைவனை ஆழ் மனதுல சிந்திக்கும் பொழுது அந்த நமசிவாய அப்படிங்கிறத நம்ம வாய்விட்டு சொல்லி சொல்லி நம்ம அவனுடைய திருமேனியை நம்ம மனதுல பதிய வைக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் அவன் செய்யக்கூடிய அளப்பரிய செயல்கள் அதை பற்றி நம்ம அறிந்து கொள்வதற்கு நமக்கு இறைவன் கண்டிப்பா அதற்கான ஒரு சூழல்களை உருவாக்குகிறார். எதுவுமே நம்ம முயற்சியால நடக்கிறது இல்ல, வினை பயனின் காரணமாக நமக்கு வழங்கப்படுவது ஒன்றே அப்படிங்கிறது. அதன்படிக்கு நமக்கு இறைவன் அவன் செய்யக்கூடிய செயல்களை நமக்கு உணர்த்துகிறான். ஏதோ ஒரு வகையில எப்படியாவது ஒரு புத்தகத்தின் வழியாகவோ காணொலியாகவோ ஏதோ ஒரு வகுப்பின் வழியாகவோ நமக்கு உணர்த்துகிறான். அப்படி உணர்த்தும் பொழுது அவன் இந்த 5 தொழில்கள் பற்றின விஷயங்களை நம்ம சொல்றான். அப்பதான் அவன் நம்ம அந்த சிவய நம அப்படின்னு நம்ம சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், அப்புறம் மறைத்தல் அப்படிங்கிற இந்த 5 தொழில்கள். இதுல பாத்தீங்கன்னா இந்த யகரம் அப்படிங்கிறது நடுவில இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அத பத்தி தான் இன்னைக்கு இன்னும் நீட்டமா இந்த அறிதல் அப்படிங்கிறதோட தொடர்ச்சியா தான் வர்றது இந்த ஞான நடனமும் வருது. நேத்திக்கு பார்த்தது ஊன நடனம். ஊன நடனம் அப்படிங்கிறது என்ன காரணம்னா ஒரு சாதாரண நிலையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு நிகழ்கின்ற சூழல்கள் அவன் எப்படி அதை நினைப்பானா, இன்னைக்கு நேத்திக்கு நான் அவனை திட்டான், அதனால அவன் இன்னைக்கு என்னை திட்டான் அப்படின்னு இருக்கும். அதனால இப்போ உன்னை திட்டினானா அவன் என்னை திட்டான் அப்படின்னு தான் நம்ம அந்த ஆன்மா சிந்திக்குமே தவிர்த்து அதோட காரண காரியத்தை அது யோசிக்காது. அது எல்லாமே தனது முயற்சியால மட்டும்தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது, தனது செயலால தான் நாம வெற்றி பெற முடியுது அப்படிங்கிற அந்த ஒரு நினைப்பிலேதான் அந்த ஊன நடனத்துல ஊன நடனம் அப்படிங்கிறது அது குறிக்கக்கூடியதா இருக்கு. ஏன் அப்படி ஊன நடனம் சொல்றோம்னா, இறைவன் தான் அந்த சூழல்களை உருவாக்குறாங்கிறத அந்த ஆன்மாவால புரிஞ்சுக்க இன்னும் முடியல. தனது முயற்சியால தான் இது கிடைச்சது, தனது இயலாமையால இது இழந்துட்டோம் அப்படின்னு எல்லாத்துலயும் தான்கிற அந்த நினைப்பு மட்டுமே அந்த ஆன்மா சிந்தித்தபடியாக இருக்கக்கூடும். ஆனா அப்பயும் சிவபெருமான் தான் அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அது ஆன்மா உணராத நிலையில் இருப்பதனால் அது ஊன நடனம். யாருக்கு ஊன நடனம்? அந்த ஆன்மாவுக்கு ஊன நடனமாக அது இருக்கிறது. அது இன்னும் முழுதாக புரியவில்லை. ஆனால் ஆடிக்கொண்டிருப்பவன் அவன்தான் அந்த சூழலை உருவாக்குகிறான். இன்னைக்கு கீழே தடுக்கி விழுந்தா கூட அதுவும் எழுதப்பட்ட ஒரு விதியாக, அதுவும் இறைவனாக வழங்கப்பட்ட ஒன்றாக இருக்கும். ஆனால் அதுல ஏதோ ஒரு நன்மை இருக்கும். நம்ம உடல் ரீதியாக மட்டும் இன்னைக்கு நம்ம பார்க்க கூடாது. இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சு, இந்த கஷ்டத்தை சாமி கொடுத்துட்டானேன்னு நினைக்க கூடாது. இந்த கஷ்டம் வேற ஒரு இப்ப நமக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறது கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுதான் நோயை தீர்ப்பதற்கான வழியாக இருக்கும் அப்படிங்கறத தொலைநோக்கு பார்வையில நம்ம சிந்திச்சோம் அப்படின்னாக்கா ஆண்டவன் செய்யற ஒவ்வொன்றுமே நம்ம நன்மைக்காக மட்டுமே அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது முக்கியமா இந்த ஞான நடனம். இந்த ஞான நடனம் இப்ப சொன்ன மாதிரி இந்த சிவைய நம அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஓரளவுக்கு நம்ம படிச்சோம். அவர் படைப்பார், காப்பார், அப்புறம் ஒடுக்குவார், மறைப்பார், அப்புறம் அருளுவார், இதையெல்லாம் செய்வார் அவர் அப்படிங்கறத ஒரு என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ரிட்டனா ஒரு தியரட்டிக்கலா நம்ம படிச்சிருக்கோம். ஆமா செய்வார், ஆமா எல்லாரும் அதான் சொல்றாங்க, 5 முகம் இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதை உணர துவங்கக்கூடிய அந்த ஒரு நிலைதான் அந்த ஞான நடனத்தை நமக்கு குறிக்குது. 37வது பாடலாக இது அமைய பெற்றிருக்கு. நான் இதை படிக்கிறேன். மாயை தனை உதறி வல்வினையை சுட்டு மலம்
சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் தான் அப்படின்னு சொல்றாங்க. எந்தையார் பரதம், பரதம்ங்கிறது நாட்டியம். இப்ப நேத்திக்கு ஊன நடனத்துல சொன்னோம், அவர் வந்து அந்த 5 பொருட்களை வச்சிருக்காரு, அதை வச்சு அதை செய்யற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதாவது உடுக்கையை கொண்டு படைத்தலையும், நெருப்பை கொண்டு அழித்தலையும், அமைந்த அப்படின்னு நம்ம ஒவ்வொன்னுத்துக்கும் ஒவ்வொன்னு விஷயத்த நம்ம பார்த்தோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அப்புறம் அருளுதல் வந்து அவருடைய தூக்கிய திருவடி, மறைத்தல் வந்து ஊன்றிய திருவடி அப்படின்னு நம்ம அந்த 5 விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அது வந்து ஊன நடனத்துக்கு நம்ம பார்த்த மாதிரியே இப்ப ஞான நடனத்துல அதை இன்னும் நுட்பமா சிந்திக்கிறோம். அந்த உடுக்கையை வைத்து ஒரு ஆன்மாவோடைய இந்த இடத்துல சொல்றாங்க, மாயை தனை உதறி, இந்த மாயைய வந்து எப்படி உதறுகிறார் அந்த ஆன்மாவை விட்டு. அது வந்து ஒரு தூசி மாதிரி, ஒரு தூசி மண்டலம் மாதிரி நம்ம ஆன்மா வந்து நம்ம கண்ணை வந்து மருளை ஏற்படுத்துகிறது. பார்ப்பதெல்லாம் உண்மை போல மயங்க வைக்கிறது, அழ வைக்கிறது, சிரிக்க வைக்கிறது, எல்லாத்தையும் செய்யுது இந்த மாயை. அத ஒரு தூசி மாதிரி ஊதுனா எப்படி ஒரு அது அது நமக்கு கிளாரிட்டி கிடைக்குமோ, அத வந்து அவருடைய உடுக்கை நமக்கு செய்கிறது. மாயையை உதறச் செய்கிறது, வல்வினையை சுட்டுகிறது. எது வல்வினை? வினைங்கிறது தான் இருக்கிறதுலே வலிமையானதாக இருக்கிறது. நமக்கு மீண்டும் மீண்டும் வந்து பிறவியை கொடுத்து கொண்டு நமக்கான சூழல்களை உருவாக்கி கொண்டு இன்ப துன்பங்களை நுகர செய்து கொண்டு இருக்கின்ற வல்வினையை தனது அக்னியால் சுடுகின்றார். வல்வினையை சுட்டு மலம் மாயம் அமுக்கி, அதாவது கீழே அந்த முயலகன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அமுக்குறாரு இல்லையா, அதுதான் அந்த ஆணவ மலம். ஆணவ மலத்தை அமுக்கி அங்கியிலே சங்காரம் சாரி அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால், அருள் அப்படிங்கிறது வந்து அவருடைய அந்த தூக்கிய திருவடி. அந்த தூக்கிய திருவடியில என்ன பண்றாரு? அருள்ல செய்கிறார். அப்புறம் நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம் நான் அப்படின்னு சொல்றார். இதுல வந்து அவருடைய அந்த அஞ்சலி சாரி அருளுகின்ற கை இருக்கு இல்லையா, அத பத்தியும் இங்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா, ஊன்றிய திருவடி ஆணவ மலத்தை அடக்க செய்தல், தூக்கிய திருவடி பேரின்பத்தை அருளுதல், அமைந்த திருக்கை அந்த பேரின்பத்தை ஆன்மாவை அழுத்துவித்தல். நீ என் கூடயே இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன், பயப்படாத, நீ இன்னைக்கு வரக்கூடிய அந்த ஒரு விஷயத்த நினைச்சு நீ வந்து மயங்காத, நான் பாத்துக்கிறேன், நான் உன் கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்மள வந்து அந்த பேரின்பத்திலேயே நம்மள வந்து இருக்க செய்தல், அருளுதல் வந்து அத வந்து இந்த அமைந்த திருக்கை செய்கின்றது. இவ்வாறு இந்த ஞான தொழில் 5னையும் புரிவதால் இந்த நடனம் ஞான நடனம் எனப்படுகிறது. இந்த 5 எழுத்து மந்திரத்துல சிவ என்கின்றது இந்த ஞான நடனத்தையும், நம என்பது ஊன நடனத்தையும் உணர்த்தும், ய என்பது உயிர், அவ்விரு கூத்தின் பயனையும் நுகரும். முதல்ல ஊன நடனத்தை முதல்ல அது ஃபர்ஸ்ட் நமசிவைய அப்படின்னு ஊன நடனத்தின் வழியாகவே இறைவனை பார்த்து கொண்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக சிவைய நம அப்படின்னு ஞானத்தின் வழியாக இதையெல்லாம் செய்பவன் அவன்தான் அப்படிங்கிற அந்த உணர்வோடு பார்க்க ஆரம்பிக்கிறது தான் இந்த ஞான நடனம். அவன் ஆடிக்கொண்டு இருப்பது ஏதோ ஒரு லைட்டா கொஞ்சம் கொஞ்சமா விளங்க ஆரம்பிக்குது. ஆனாலும் இதுக்கு அடுத்தது ஒரு ஆனந்த நடனம்னு இருக்கு. இது ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நமக்கு வந்து ஒரு விஷயம் புரியுது, இருந்தாலும் நமக்கு இன்னும் வந்து இன்ப துன்பங்கள்ல தான் இருக்கிறோம். புரியுது, அவன் தான் செய்யறான்னு புரியுது, இருந்தாலும் இன்னும் முற்றிலுமாக அதில் விட்டு வெளியே வராத ஒரு நிலையில இருக்கிறோம். அந்த சூழல்களுக்குள்ளாரையே சுழன்று கொண்டு நம்ம அந்த இன்ப துன்பத்தையும் வந்து நம்ம அனுபவித்து கொண்டே இறைவன் தான் செய்யறாங்கிறத ஓரளவுக்கு புரியறதுக்கு முயற்சி பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். அதனால இது ஞான நடனமாக இருக்கிறது. எப்ப அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டா முடியுதோ அப்ப கிடைக்க பெறுவது ஆனந்த நடனம். அப்ப வந்து அதற்கு பின்பு துன்பம்ங்கிற ஒரு நிலையே இல்லை.
அதுதான் ஆனந்த நிறம். அதை பத்தி நாளைக்கு தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். சோ இத ரொம்ப ப்ராசஸ் படி அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. எதுவுமே ஒரு டக்குன்னு சுவிட்ச் போட்டா அப்படி எதையும் மாத்திட முடியாது, மாறிட முடியாது. ஆன்மா படிநிலைகள்ல கொஞ்சம் கொஞ்சமா தான் பொறுமையா மாறும். இந்த கடைசி நேரத்துல சங்கரா சங்கரான்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றது இதுதான். ஏதாவது கடைசி நேரத்துல சங்கரான்னு சொன்னா தப்பு இல்ல. ஆனா அதால உங்களுக்கு வந்து பெரிய எஃபெக்ட் இருக்காது. உதடுகள் சொல்லி பிரயோஜனம் கிடையாது. உள்ளம் சொல்ல வேண்டும். நம்ம உள்ளம் நம்ம கடைசி நேரத்துல நம்ம வீடு என்ன செய்யறது, பிள்ளைங்களுக்கு நகை கொடுக்கலையே, இன்னும் வீட்டை பட்டுவாடா பண்ணலையே, இப்படி நினைச்சுக்கிட்டு சங்கரா சங்கரா சொல்லி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்ல. அதனால நம்ம வந்து அனைத்தும் இறைவன் பார்த்து கொள்வான்ங்கிற அந்த ஒரு எண்ணங்களை வந்து மனசுல அது வந்து ஒரு படிநிலைகளாக சின்ன ஒவ்வொரு விஷயத்திலயுமே சிந்திக்க 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 அந்த கடைசி காலத்துல நமக்கு அந்த பற்று வந்து இறைவனுடன் மட்டுமே உள்ளதாக இருக்கும். அப்ப நம்மளால அத வந்து அந்த பிறவி ஆகிய அந்த வித்து ஆசையாகிய அந்த வித்துக்குள்ளார போய் சிக்காம தப்பிச்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது நம்ம வந்து இந்த இறை பக்தி அப்படிங்கிற அந்த மார்க்கத்தை வந்து நம்ம வந்து தினசரி செயல்கள்லயே கொண்டு வருவதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். அப்பதான் அடுத்த நிலைக்கு நம்ம உயர முடியும். ரொம்ப ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் இருந்தாலும் அது வந்துதான் ஸ்டடி ப்ராசஸா இருக்கும். இப்ப நான் வந்து இந்த பாட்டை மீண்டும் ஒரு தடவை சொல்றேன். மாயை தனை உதறி வல்வினையைச் சுட்டு மலம் சாய அமுக்கி அருள்தான் எடுத்து நேயத்தால் ஆனந்த வாரிதியில் ஆன்மாவை தான் அழுத்தல் தான் எந்தையார் பரதம்தான். திருச்சிற்றம்பலம். திருவதிகை மணவாசகம் கடந்தார் திருவடிகள் போற்றி போற்றி. திரு மெய்கண்ட தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.